கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து வேறு லெவல் எபிசோட் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரேவதிக்கு எப்படியாச்சும் உண்மை தெரிய வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மயில்வாகனம், ராஜா, அதுக்கப்புறம் கார்த்தி 3 பேரும் வந்து சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ரேவதி கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ் ரேவதிக்காக தான் விலைக்கே வாங்கினேன். அந்த ரேவதிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வச்சு பழைய ஞாபகத்தை திரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரேவதிக்காக வந்து இந்த ஆஃபீஸே விலைக்கு வாங்கியிருக்கேன். அவள் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபீஸே நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாரு. கார்த்தி வந்து ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரேவதி வந்து எப்படியாவது வந்து உண்மையை வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவும் மயில்வாகனமும் என்ன பண்றாரு, கார்த்தி வந்து ஒரு பிளான் சொன்னார் இல்லையா, அதாச்சும் நீங்க பேச்சு கொடுங்க மயில்வாகனம் அவர்கிட்ட, அந்த புதுசா வந்து கார்த்தின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கவங்கிட்ட நீங்க பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுத்து அவன் எல்லா உண்மையும் உளருவான், அப்போ வந்து அதை வீடியோ எடுத்து ரேவதி கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்றாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியும் வந்து அந்த பிளான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் ஆஃபீஸில் வந்து அந்த பிளானை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு உண்மையை தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்திருக்க கார்த்தின்ற மாப்பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து பிடுங்கி எல்லாத்தையும் உண்மையை வந்து வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கால் கிட்ட அந்த ஃபோன் போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. அந்த வீட்டு பேரன் வந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமாக வந்து எப்படியாச்சும் அந்த புதுசாக வந்த கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கு. கார்த்தி போட்ட 2 திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்தி வந்து ரேவதிக்காக உண்மையை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸே விலைக்கு வாங்கி அதில் வந்து ரேவதி வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தார். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பாக லெட்டர் எழுதி ரேவதியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதாச்சும் ரேவதியை கோச்சிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராஜாவும் மயில்வாகனமும் வந்து இந்த பிளானையும் சொதப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கார்த்தி எப்படி ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போயும் வந்து கார்த்தி நம்பிக்கையாக வந்து சொல்கிறாங்க, நான் எப்படியாச்சும் ரேவதியை சமாதானப்படுத்தி திருப்பி நான் வேலைக்கு வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தீபா கார்த்தி இதே மாதிரி தான் வந்து சுற்றி வளைச்சி வந்து தீபாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நடந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு 85% இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ரேவதி கதையிலையும் வந்து மறக்க வச்சு திருப்பியும் வந்து இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏன்பா இப்படி சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது இப்போ கார்த்திகை தீபம் பார்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணமும் வந்து நடக்காது. எப்படியோ வந்து ரேவதிக்கு உண்மை புரிஞ்சு நம்ம கார்த்தியை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சுற்றி வளைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ரேவதிக்கு நினைவு வந்து மறந்து கார்த்தியை மறந்து ஸோ இதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து கல்யாணத்தை வந்து நடத்துவாங்களான்னா கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க. ஸோ ரேவதிக்கு எப்பயுமே கார்த்தி தான். ஆனால் அது எப்படி அழைச்சி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ சாமுண்டீஸ்வரி ஒரே ஒரு முடிவில் இருக்காங்க. ரேவதிக்கு மாப்பிள்ளையாக வந்து வேற ஒருத்தவங்க கண்டிப்பாக வரணும், அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டு பேரன் கார்த்தி அவன் வந்துடவே கூடாது அப்படின்றத முடிவாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கார்த்திகை தீபம் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.